தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அவரோடும் என்றும் இருப்பதாக. திருமுழுக்கின் வழியாய் புதிய இஸ்ரேல் மக்களாய் அழைக்கப்பட்ட நாம் நற்செய்தின்படி மனமாற்றம் பெற்று இறைவனுக்கும் வெறுப்பூட்டும் பாவ நிலையில் இருந்து விடுபட்டு தூய வாழ்வு வாழ விழித்திருந்து செபிப்பதுடன் நன்மையான காரியங்களை செய்து இறை ஆசீர்வர காத்திருப்போம். இதுவே 2ஆம் ஞாயிறு நமக்கு விடுக்கும் செய்தியாகும். மேலும் தனது அன்பு அப்பாவை நேற்றைய தினம் இழந்து வேதனையுறும் எம் அருட்தந்தை அண்டன் புனிதகுமாருக்கும் அவரது சகோதரருக்கும் ஆறுதலும் அவரின் அப்பாவிற்கு ஆன்ம சாந்தியும் கிடைக்க இப்பலியை அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். அன்பு சகோதரர்களே, இந்த வேளையிலே அப்பா அண்டன் அவர்கள் திருப்பலி கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதனால் நான் அவங்களுக்கு ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல அவரது தந்தையாரின் ஆன்மடிப்பாட்டிற்காக நாங்கள் முக்கியமாக கொண்டாடுவோம். அப்போது சேர்ந்து மரியாதை பிரான்சிஸ் ராஜேந்திரன் என்பவரின் இறப்பின் ஆண்டு 11ஆம் ஆண்டு இந்த வேளையில் இருப்பது முடியால் அவருக்காகவும் அவரது ஆன்மடிப்பாட்டிற்காகவும் கொண்டாடுவோம். ஒரு குருவுக்கு அவரது வாழ்க்கையிலே பெற்றோருக்கு வேண்டிய ஒரு பெரிய கொடை என்னவென்றால், தாங்கள் இறக்கும் போது அது இறந்த பின் தனது மகன் அந்த கடமை இறுதி சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது. ஆகவே பாதனுக்கு அது பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது. தந்தையின் இறப்பிலே தான் கலந்து கொள்ள பிறப்பு சடங்கிலே தான் கலந்து கொள்ள முடியாது என்பது அவருக்கு பெரும் வேதனையாக இருக்கின்றது. ஆகவே அவருக்காக நாம் செலுத்தி அடிகிறவனுக்கு வந்த தூய பலியாகும்படி நமது பாவங்களை நினைந்து அவரிடம் மன்னிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். இறைவாக்கினர்
எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 1 முதல் 5 மற்றும் 9 மற்றும் 11. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்று விட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நீராக்கப்படும், கரடு முரடானவை சமத்தளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை பொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகரங்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டி களைத்து தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடும் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிக அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது ஆட்சி குடிகொள்ளும். பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணி நின்று உண்மை முளைத்தெழும், விழி நின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள்
பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவையாவும் அழைந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி கொண்டிருக்கும் புதிய உலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மரபற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் பெற்றை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்றி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். கடவுளின் மாதாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகின்றேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரின் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் கொண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குறிந்து அவருடைய மிதியடி வாரி அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு சகோதரர்களே, கோவிட் இந்த உலகம் முழுமையும் பரவி எல்லா மக்களுடைய சர்வசாதாரண வாழ்க்கை நெறியை முற்று முழுமாக சிதைந்து விட்டது என்பதை எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நியாயமாக எத்தனையோ உயிர்கள் பலியாகப்பட்டதை இவ்வளவு அழிவுகள் மத்தியிலும் இந்த கோவில் எங்களுக்கு சில படிப்பினைகளை முதலாவது படிப்பினை, நாங்கள் எவ்வளவு வலிவற்றவர்கள். உலகத்திலே உள்ள மக்கள், முக்கியமாக வல்லரசுகள் எனப்படும் அரசுகள், எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது, அந்த ஆயுதம் இருக்கின்றது, இந்த ஆயுதம் இருக்கின்றது, நிலவுக்கு போய்விட்டோம், அதையும் தாண்டி போகின்றோம், நம்மை விட முக்கியவர்கள் எவரும் இல்லை என்று மாற்றத்தை கொண்டிருந்த போது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் எல்லோரையும் மண்டியிடம். இதன் வழியாக நாங்கள் எவ்வளவு வலுவற்றவர்கள், எதற்றிக் கொள்ளலாம் எங்களை பற்றி, ஆனால் உண்மையில் இவ்வளவு வலுவற்றவர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுகிறது. இரண்டாவதாக, எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், உலர்வுகள்.
இப்போது கூட எங்களுக்கு தெரியும் பலரின் உறவினர்கள் வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வர முடியாது இருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வர முடியாது இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு சேர முடியாது இருக்கின்றார்கள். முதலில் பல நாடுகளில் நிலைமை சீராக இருந்தபோது எமது நாட்டில் சீராக இல்லை. இப்போது எமது நாட்டில் சீராக இருக்கும்போது அந்நிய நாடுகளில் சீராக இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி வருவதாக இருந்தால் சில கண்டிஷன்கள், அதாவது சில வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் போய் முதலில் தங்களை அழைப்பிவிட்டு தங்களுக்கு எந்தவித நோய் குணாதிசயங்கள் எதுவுமே இல்லை என்று அவர்கள் குறைத்து பெரும் செலவிட்டு ஒரு விமானத்தில் இருக்கை புக் பண்ணி வர வேண்டும். இங்கு வந்த பின்னும் அவர்கள் 16 நாள் ஒரு ஒதுக்குமான இடத்திலே இருந்து தங்களுக்கு நோய் இல்லை என்பதை அவர்கள் தெரியப்படுத்தி அதன் பின்புதான் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று கூட நாங்கள் இதை அனுபவிக்கின்றோம். தந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதே அவர் நினைத்தார், போக முடிந்தால் போக வேண்டும் என்று ஆய்ந்தலாய்த்தார். அதுவும் முடியவில்லை. இப்போது அவர் காலம் சென்ற பின்பும் அவரால் தந்தையின் இறுதி சடங்கை நிறைவேற்றுவதற்கு கூட போக முடியும். ஏனெனில் சில வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். நாங்கள் எதுவும் காலி மாற்ற வேண்டுமானால் அதுபோல இந்த குடும்ப உறுப்பினர்கள் வெளியே இருக்கும் குடும்ப உறுப்பினர் திரும்பி வர வேண்டுமாகில் அவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். சம்மை சுத்திகரித்தவர்களாக நோயற்றவர்களாக வந்தால்தான் அவர்கள் குடும்பத்திலே அல்லது சமூகத்திலே அவர்கள் சேர்த்து வாழ முடியும். அன்பு சகோதரர்களே, இன்றைய வாசகங்கள் இந்த காலகட்டம், திருவருகை காலம், இந்த காலகட்டம் கூட அப்படி கொண்டு அரங்கியப்படுகின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே இசையாஸ் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டோம். இந்த வார்த்தைகள் எப்போது அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இறைவனால் தண்டிக்கப்பட்டு அவள் ஏற்கனவே கூறப்பட்டது, நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் இந்த நகரமே அழிக்கப்படும், நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் அதை காதில் எடுக்கவில்லை. அப்போது அவர்கள் தண்டிக்கப்பட்டு பாபிலோன் நாட்டுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். By the rivers of Babylon, நீங்கள் போப் சாங் பாடுவோம் இல்லையா? By the rivers of Babylon தாளம் தட்டி டான்ஸ் மாடி எல்லாம் மிதக்கிறது. ஆனால் அந்த வரிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அது போப் சாங் அல்ல, கண்ணீர் கம்பலை நிறைந்த ஒரு பாடல். How can we sing the Lord's name in a strange land? அந்த இஸ்ராயல் மக்களை அவர்கள் பாபிலோனியர்கள் எங்களுக்காக பாடுங்கள் என்று வளைத்த போது அவர்கள் பாடிய பாடல். இந்த வாசகங்கள், இஸ்ராயலின் வாசகங்கள், அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் நாட்டுக்கு போவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அதற்கு சில வழிமுறைகளை கையாளும். மனம் மாற வேண்டும், கடவுளும் தங்களை அர்ப்பணமாக்க வேண்டும். அப்படி அவர்கள் திரும்பவும் கடவுளிடம் வந்தால் கடவுள் ஒரு நல்லாயனை போல அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவார் என்று இசையாஸ் தீர்க்கதரிசி முதலாவது வாசகத்தில் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், முன்னுரையாளர் ஜோவான் அவர் பற்றிய சரித்திரம் கூறப்படுகிறது. அவர் என்னத்திற்காக அனுப்பப்பட்டார்? அவர் சொல்லுகிறார், நான் வந்தது இந்த பாதையை செம்மையாக்கி ஆயத்தப்படுத்துவதற்காக. நான் அல்ல மெசியா, ஆனால் நான் அவருக்காக இந்த பாதையை, இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். நான் புரிந்து அவருடைய மிதியடி வாரை அவுக்க கூட எனக்கு தகுதி கிடையாது.
தாழ்மையோடு தனி பணியை மேற்கொள்கின்றார். அதே போல இன்றைய 2வது வாசகத்திலே இப்பொழுது நாயகர் ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் எப்போதும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறுகிறார். அப்போதுதான் இறைவன் அவர்களோடு இருப்பார், அவர்களும் இறைவனோடு இருக்க முடியும் என்பதை கூறுகிறார். அன்பு சகோதரர்களே, திருவரை காலம் என்பது உண்மை. கிறிஸ்துமஸ்க்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தும் ஒரு நல்ல ஒரு காலமாக அமைகின்றது. அதே நேரம் நாங்கள் ஊதா நிற உடுப்பை கொடுக்கின்றோம் பூசையில். ஏனென்றால் தபஸ்காரம் போல ஊதா நிறத்தை அடைகின்றோம். ஏனென்றால் இது ஒரு வகையில் தபஸ்காரம், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவை கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்யலாம்? இவ்வளவு காலம் கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் இப்போது வெளியே வந்திருக்கின்றோம். எப்படியாவது இந்த இதை கொண்டாட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்பது நல்லா. ஆனால் இந்த கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை திரும்பவும் நினைத்து அதை கொண்டாடுவதல்ல. இன்று இங்கே கிறிஸ்து வந்தால் எவ்விடம் நான் ஏற்றுக்கொள்வேன். மீண்டும் கோவிலுக்கு போகின்றோம். எத்தனை மக்கள் இந்த வருஷ தொடக்கத்திலே தோன்றுகிறது நினைத்திருப்பார்கள் தங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் போய்விடுகிறது. எங்கள் வைத்திய சாலையிலும் எங்கள் முதியோர் இல்லம் ஒன்றிலும் நிறைய மக்கள் இருந்தார். அவர்களை போய் பார்க்கும்போது பெரிய கவலையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவரது குடும்பத்தினர் கூட கடைசி நேரம் அவங்களோடு இருக்க முடியாது. இவர்கள் நிச்சயமாக இந்த வருட துவக்கத்திலே இப்படி நினைத்திருக்க மாட்டார்கள். இது கூட எங்களுக்கு ஒரு படிப்பினை. நாளைய தினம் நிச்சயம் இல்லை, நாளைய தினம் எனக்கு நிச்சயம் இல்லை. அவை இன்றைய தினம்தான் எனது வாழ்க்கையின் கடைசி நாளாக இருந்தால் நான் எவ்வாறு இந்த வாழ்க்கையை இந்த நாளில் நான் வாழ்வேன்? கடவுளோடு நான் ஒப்புரவாக்குவது மட்டுமல்ல, என்னோடு இருக்கும் மற்றவர்களோடு நான் எவ்வாறு ஒப்புரவாக வாழ விரும்புவேன்? ஒரு கணவன் மனைவிக்கு இடையில், அல்லது பெற்றோர் பிள்ளைக்கு இடையில், சகோதர சகோதரிகளுக்கு இடையில் எனது அன்பை நான் தெரிவிக்க விரும்பினால் அதை கிறிஸ்துமஸுக்கு பார்ப்போம், மதர்ஸ் டேக்கு பார்ப்போம், ஃபாதர்ஸ் டேக்கு பார்ப்போம் என்று பின்தள்ளாமல் இன்று என்னால் அந்த அன்பை கொடுக்க முடியும். எனது வார்த்தையிலே, எனது வாழ்க்கையிலே, எனது செயற்பாட்டிலே அந்த அன்பை அவர்களுக்கு காட்ட முடியும். நிச்சயமாக இந்த கோவிட் காரணமாக இறந்த எத்தனையோ பேரின் குடும்பத்தினர் என்றும் கவலைப்படுகின்றார்கள். இப்படி இவர்கள் போவார்கள் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் அவர்களோடு கூடுதலாக அன்பாக இருந்தோம். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு கண் திறக்கும் ஒரு படிப்பினை. நாளைய தினம் எனக்கு நிச்சயம் இல்லை. ஆகவே இன்றைய தினம்தான் என்ற கடைசி தினம் என்றால் நான் எவ்வாறு என் வாழ்க்கையை மேற்கொள்ள போகின்றேன்? நான் ஒருவருக்கு குற்றம் இழைத்திருந்தால் அல்லது இன்னொருவர் எனக்கு குற்றம் இழைத்திருந்தால் மன்னித்து ஏற்று வாடும் பக்குவம் எனக்கு. அதே போன்று ஒருவர் எனக்கு நன்மை செய்திருந்தால் அவரை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கும் மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது. பல குடும்பங்களிலே நாங்கள் பார்த்துக்கொண்டோம். பல அவர்கள் மக்களை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி நாங்கள் ஒரு நிலைக்கு வந்தவுடன் அவர்களை மறந்து வருகிறார்கள். இதுதான் சமூக வாழ்க்கை. இது திருந்த வேண்டும், இது திரும்ப வேண்டும். இதுதான் கோவிலுக்கு நாம் கடவுளை கேட்டுக்கொள்ளும் ஒரு அட்வைசர் சொல்வேன், ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை என்று கூறுவேன். ஆகவே இசியாசின் வார்த்தைகள் 2000 ஆண்டுகள் அதுக்கு முன்பதாக இருந்த
வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் இன்றும் அது பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. எமது வாழ்க்கையிலே நாங்கள் இன்றும் அனுபவிக்கும் வார்த்தை. அவை இந்த திருவரை காலத்திலே அந்த இறைவனை பார்த்து இந்த காலத்தை தந்த கடவுளுக்கு நன்றி கூறி இந்த காலத்திலே நாங்கள் புனிதமாக நாங்கள் அதை பயன்படுத்தி எங்கள் மத்தியிலே ஒவ்வொருவரும் அன்பும் நன்றியும் கூடிய வாழ்க்கையை எங்கள் குடும்பத்திலே முதலாக அதன் வழியாக எங்கள் சமூகத்திலே வாழ்வதற்கு வேண்டிய வாழ்க்கை அதை அதன் வழியாக நாங்கள் கொண்டாட போகும் கிறிஸ்துமஸ் வாழ்க்கை ஒரு சாதாரண நினைவுகூறல் ஒரு கொண்டாட்டமாக இல்லாது இறைவனை என்னோடு அனுபவிக்கும் ஒரு கொண்டாட்டம், எனது குடும்பத்திலே அந்த இறைவனை காணும் கொண்டாட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இறைவன் எங்களிடம் சவாலாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே அந்த இறைவனை பார்த்து இந்த காலம் முழுமையும் அவர் எங்களோடு இருந்து எங்களை வழிகாட்டி அவரை நமது வாழ்விலே நமது குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை எங்களுக்கு தரும்படி இறைஞ்சி பண்ணார். எமது விசுவாசத்தை அறிவிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், ஆண்டவரை காணாததை யாவும் படைத்த எல்லாம் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவரால் உலகெல்லாம் தூய்மை தந்தையின் பிறந்தார். அடைகின்றே கடவுளாக நம்முடைய நன்மை ஒளியாக உண்மை கடவுளுக்கு உண்மையாக சொல்லித்தவர். இவர் ஒளித்தவர் உண்டாக்குகிறவர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் நடைபெற்றன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திற்கு எழுதினார். தூய ஆவியார் நம்மை எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதிய பிரார்த்தனை நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் தம்மை நிரப்பினார். வாழ்வோரையும் இறந்தோரையும் மீட்பிட மானிடர் விருந்துகளை இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு உரியவரானது. தந்தையிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயர்ந்தவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியையும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் யாவராலும் பேசி வருகிறேன். ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் நன்மொழிகளும் திரு அவையை நம்புகின்றேன். பாவமன்னிப்புக்கான ஒரே குணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவின் மீட்பையும் நிறைவேற்றும் மறுமை வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பு சகோதரர்களே, நமது உளத்தையும் மனத்தையும் துறந்து அந்த ஆண்டவனை எமது அன்பு தந்தையை பார்த்து நமது வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரின் பணி ஆயத்தப்படுத்த கடவுளால் அனுப்பப்பட்ட யோவான் போன்று மக்களை இறைவன் நடத்த உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த தந்தை, அனைத்து ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவறந்தோர் தமக்கு வரும் சவால்களை உமது அருளால் எதிர்கொண்டு தாம் அர்ப்பண வாழ்வில் இறுதி வர நிலைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
அவர் மூலமாக நீ நமக்கு செய்த நன்மைகளுக்கு சிறப்பாக ஒரு அர்ப்பணிப்பாளரை தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். அத்துடன் அவர் இவ்வுலக வாழ்வில் மனித பலவீனத்தால் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உம் வான்வீட்டில் சேர்த்தவர் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதேவேளை 11 வருடங்களுக்கு முன்பதாக ஆளும் சென்ற மரியாமலை பிரான்ஸ் ராஜேந்திரன் என்பவரை நினைவு கூர்ந்துகின்றோம். பிறவன் அவருக்கு நித்திய வாழ்வை நல்கும்படியும் அவரை இழந்து இன்னும் தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் நல்க வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அந்த சொல்களே சற்று மௌனமாக எமது உள்ளத்தில் உள்ள தேவைகளை ஆண்டவர் நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே இறைவா, உமக்கு தந்தையாக இருந்து திருமகனின் வார்த்தையின் வழியாக கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள் கட்டடைவீர் என்று கூறினீர். அந்த வார்த்தையிலே விசுவாசம் கொண்டவர்களாக நாங்கள் தெரிவித்துள்ள இந்த வேண்டுதல்களையும் எமது உள்ளத்தின் அடையாளத்தை துவங்கி இருக்கும் அனைத்து தேவைகளை நீர் கேட்டு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து மூலமாக தந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, எனக்குடன் நிறைவா நீர் வாழ்த்து கூறுவீராக. ஏனெனும் அது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் உழவும் மனித உழைப்பின் பாயமான இந்த அப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இதங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக ஆண்டவரே, எனக்குடன் நிர்வாகத்தை நீர் வாழ்த்து கூறுவீராக. ஏனெனில் அது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை செடியும் மண்ண உழைப்பும் பாயமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உண்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் கொண்டு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் பௌத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை அது கொடையின பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்வதாவது: ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மையானதற்கு முற்று. ஆவியுடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்கள் இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணவு கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை கொண்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்கிறார். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடித்து மக்கு மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தான் உள்ளனர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் மக்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவிருப்பது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநெல் ஆகியவர்களோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற்பறை செய்தருளும். மேலும் நீரிப்பிலிருந்து நாம் அழைத்துக் கொண்ட மரியாமுள்ள பிரான்சிஸ் ராஜேந்திரம், அந்தோனி பிள்ளை அந்தோனி ஆசிர்வாதம் பிள்ளை என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகன் கோழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாரான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள், இவர்கள் புகழ்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனித நண்பர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டேற்று பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பு சகோதரர்களே, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி விட்டு நாம் துணிந்து சொல்வோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவ்வளவு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்குகிறேன். உங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பு சகோதரர்களே, இறைவனின் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ ஒரே பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்ட நாம் ஒரு Alleluia.
ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். இம்மர நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி உங்கள் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழ்வோம். Thank you very much and stay safe. Do the right thing. Okay, thank you. God bless you.